காவல்துறை இல்லாத காலகட்டங்களில் அம்பாள் வந்து நீதி அரசியாக இருந்து இங்கு செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கோவிலில் பல கோழிகள் ஆடுகள் வெட்டப்பட்டு பச்சரிசி பொங்கல் படையில் வச்சு அம்பாள்கிட்ட நைவேத்தியம் பண்ணி அதன் மூலமாக வர்ற பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கியிருக்காங்க. நாளடைவில் அது ரத்த கவுச்சியாக இருக்குது, கறி கவுச்சியாக இருக்குங்கிறதுக்காக அதை மாற்றம் பண்ணி காசு வெட்டி போகிற முறை, அதாவது கொலை கொள்ளை கற்பழிப்பு நம்பிக்கை மோசடி போன்ற இது போன்ற செயல்களுக்கு காசு வெட்டி போடுற நாணயம் தவறுகளுக்கு நாணயத்தால் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நாணயத்தை வெட்டி போடுற ஒரு முறையை அவங்க அன்னைக்கு உண்டாக்கியிருக்காங்க. தொன்று தொட்டு இன்னைக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கு. அம்பாளுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய சோடக்கருப்பு சாமி அம்பாளுக்கு தொண்டூலியம் செய்வதற்காக அவர்கள் அன்னைக்கு நிலைமைக்கு இதை உருவாக்கியிருக்காங்க. சோடக்கருப்பு சாமிக்கு இன்றைக்கு கிடா வெட்டி அதை அன்னதானமாக செய்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த கிடாய்க்கு உரித்தாக உள்ளது வந்து சோனக்கருப்பு சாமி. பல கோரிக்கைகள் காரணமாக நிறைவேறின பின்னாடி தங்களால் முடிஞ்ச இயன்ற அளவு அது உபயோகப்பொருளாக இந்த கோயிலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோழி ஆடு வெட்டப்படுறது இதில் இருந்து ஒரு 10 அடி தூரம் 50 அடி தூரத்தில் வெட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலுடைய